இங்கே பாருங்கள் நண்பர்களே, நான் வந்து பிரின்சஸ் கட்டு போட போகிறேன். இது பாருங்கள், பேக் சைடு ஆல்ரெடி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு காப்பி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், ஆனால் அது வந்து க்ளோஸ் சைடில் இருக்கணும். பேக் சைடு எப்படி க்ளோஸ் சைடில் எடுத்தோமோ அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு சைடும் பிரின்சஸ் கட்டுக்கு அந்த துணி வந்து க்ளோஸ்டு சைடில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். இங்கே பாருங்கள், அவங்களுக்கு வந்து நெக்கு 5 1/2 இருக்குது. ஸோ நான் வந்து 5 1/2 நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸு அளவு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கர்வ் கொடுக்க போகிறேன். இங்கேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து 10 1/2 அவங்களுக்கு அந்த பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்து கப்பு உள்ள ப்ளவுஸு தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து இங்கே பாருங்கள், அகலம் வந்து 5, லென்த்து வந்து 11 இன்ச்சு இருக்குது. ஓகேங்களா, லென்த் வந்து 11 இன்ச்சு. ஸோ நான் அந்த ஹார்ம் ஹோல்லேருந்து கரெக்டாக அந்த சர்க்கிள் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடாமல், இங்கே பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக போடாமல் அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச்சு இப்படி இங்கே பாருங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அந்த சர்க்கிள் எடுத்துகிட்டு வரணும். இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள், இந்த 1 இன்ச்சு தள்ளி தான் போடணும். அவர் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டாக போடுவாங்க, அப்படியும் போடலாம். பட் இப்படி போட்டிங்கன்னா இன்னும் ஷேப் அழகாக இருக்கும். ஸோ இந்த முறையை பிரின்சஸ் கட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக கப்பு ப்ளவுஸு தைக்கிறத விட பிரின்சஸ் கட்டு அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள் இது விஷயம். ஒரே கட்டு ஜாயின் பண்ணுவோம், அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு கமெண்டில் வாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.